ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க? பேக் டு பேக் டேஸ்ல கன்டென்ட்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும் எங்க சேனல்ல இருந்து. பட் வி ஆர் அட் தி பிசினஸ் எண்ட் ஆஃப் தி சீசன். சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ்லாம் வந்து தரமாசா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. நேத்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஃபைனல் ஃபிக்சர்ன்னு சொல்ற அளவுக்கான ஃபிக்சர் நேத்து செமி ஃபைனல்லே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இட் வாஸ் அ பிரில்லியன்ட் கேம் ஆஸ் வெல். ஸோ அதுக்கான ரிவ்யூ ஆமா. அண்ட் ஃபைனல்ஸ்க்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோ. போயிடலாம் அந்த வாட்டி ரிவ்யூக்குள்ள. ஃபர்ஸ்ட் எது பேசலாம்? ஆர்சனல் அத்லெட்டிக்கோ பத்தியே பேசிடலாம். என்ன நினைக்கிற ஆர்சனல் ஃபைனல் போயிட்டாங்க. நான் ஆக்சுவலி மேட்ச் பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அந்த கடைசியில மேட்ச் முடிஞ்ச உடனே சாக்கா கத்துறது, இவங்க கத்துறதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு லைட்டா வயிற்றுச்சலா இருக்குது. பட் இருந்தாலும் லிட்டில் பிட் ஹாப்பி ஃபார் தம். ஏன்னா ஐ திங்க் கடைசி ஃபைனல் எப்போ அவங்களுக்கு இந்த பார்சிலோனாவோட 2004 அந்த ஃபைனல் தான். 2002 டூ 2002ஓ ஃபோர் 5 ஆமா. எப்படியோ 3 டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஒரு என்டையர் ஜெனரேஷன் ஆஃப் ஆர்சனல் ஃபேன்ஸே பார்க்க கூடாத விஷயங்கள், பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த வாட்டி நடக்குது அவங்களுக்கு. நீ ஆமா. என்ன நினைக்கிறது? ஆர்சனல் இப்படி ஆரம்பிக்கிற வித்தவுட் எனி டிஸ்ரெஸ்பெக்ட், டு தே டிசர்வ் டு பி இன் தி ஃபைனல் ஆர் கொஞ்சம் ஈஸியர் ரூட் இருந்துச்சுன்னு நினைக்கிறியா வென் தே வின் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட்ஸ்ல இருந்து? ஐ திங்க் எனக்கு வந்து அந்த அந்த வியூ பாயிண்ட் வந்து ஃபுட்பால்ல என்னால அது எப்படி ஃபேர்ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரா இஸ் அ ட்ரா. ம். ஆர்சனல் அந்த பிராக்கெட்ல வந்து விழுந்தது வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் இல்ல. ஃபர்ஸ்ட் தே பிளேட் முடிச்சிருக்காங்க. ஸோ தே ஃபினாமினலி ஹேட் த வெல். லக்ன்னு கூட சொல்லலாம். ஆமா. தே டிசர்வ் தட். அண்ட் அப்படியே இருந்தாலும் கமிங் டு ஃபைனல் வந்து சும்மா ஈஸியா வந்துட முடியாது. ஏன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் ஓகே. அண்ட் ரவுண்ட் ஆஃப் 16 கூட ஓகே. பட் செமி ஃபைனல்ஸ் வந்து இட்ஸ் த சேம் டீம் விச் டிஃபீட்டட் பார்சிலோனா. ஸோ அத்லெட்டிகோ வந்து நம்ம ஈஸியா அவ்வளோ எடை போட்டுற முடியாது. அண்ட் கிவன் அத்லெட்டிகோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செமி ஃபைனல்ஸ் இன் த லாஸ்ட் 10 இயர்ஸ் அண்ட் கம்பேர் தட் வித் ஆர்ஸ்னல் அப்படின்னும் போது பிரிட்டி மச் ஒரு நியூபி தான் ஆர்ஸ்னல் இந்த மாதிரி செமி ஃபைனல்ஸோடைய ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ கிவன் ஆல் தட் இன் கான்டெக்ட் லக் வாஸ் ஸ்டில் லிட்டில் பிட் இருந்தது. பட் எவ்ரி பிட் ஆஃப் இட் டு பி இந்த ஃபைனல்ஸ் ஆர்சனல் வந்து டிசர்வ்ட் இட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான் தேவ் கன்சிடர்ட் ஒன்லி 6 கோல்ஸ் அப் அன்டில் நவ் விச் டெல்ஸ் அ லாட். அதே குரூப் ஸ்டேஜஸ்லயுமே தே பிளேட் அகேன்ஸ்ட் பேன் நம்ம பெரிய இன்டர் கூட பெரிய டீமோட எல்லாம் விளையாடிருக்காங்க. விளையாண்டுருக்காங்க. ஸோ தே எனக்கு தெரிஞ்சு ரைட்டான ஒரு ஃபைனலிஸ்ட் தான் ஆர்சனல் வந்திருக்கிறது. மேட்ச் பார்த்து எப்படி 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 போச்சு ஆக்சுவலா? எனக்கு என்னன்னா, இந்த பிளேயர்ஸ்லாம் டர்ன் அப் ஆனாங்கன்னு வச்சுக்கோயேன், தே லுக் அ வெரி ஸ்ட்ராங் டீம். அண்ட் ஆல்சோ கூடோஸ் டு ஆர்டெட்டா. அவன் லூயிஸ் ஸ்கேலி எடுத்துட்டு வந்தது இட் வாஸ் அ குட் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். கியோகெரஸ் வந்து மேட்சுக்கு இந்த மேட்ச் நல்லா சூட் ஆனான் அவன் ஆக்சுவலா. அண்ட் ஆமா. கியோகெரஸ் அந்த கோலுக்கு அவன் எடுத்த டச்சு, அவன் பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் லைட்டா ஒரு டெக்னிக்கல் ஃபுட்பாலரான்னு அப்படின்னால வந்து கன்வின்ஸ் ஆக முடியல. பட் இருக்குது. உள்ள எங்கேயோ இருக்குது. இது அதான்டா சொல்றேன். அது கன்வின்ஸ் ஆகல. பட் ஸ்டில் ஹி இஸ் சம்வாட் தேர் அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் இந்த 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 மேட்ச் பர்ட்டிகுலரா ஆர்டெட்டா வந்து நல்லா மேனேஜ் பண்றான் அப்படின்ற மாரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அவனோட செலக்ஷன்ல இருந்தும் அ எடுத்துட்டு வந்த சில பல சேஞ்சஸும் சரி. ட்ரோசார்ட் ஆல்சோ ஹேட் அ வெரி டீசென்ட் கேம். ஸோ ஏன்னா நீ எடுத்து பார்த்துக்கோயேன். அத்லெட்டிகோ நீ சொன்ன மாரி அத்லெட்டிகோ வாஸ் நாட் அ இருடா லைட் வேற ஒரு பிரச்சனைடா. 2 மினிட்ஸ்டா 2 மினிட்ஸ். ஸோ அதான் லூயிஸ் ஸ்மைல்ஸ் கில்லியோட செலக்ஷனு, அவன் என்டையர் மேட்ச் இதெல்லாம் அவன் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா டீசென்ட்டா மேனேஜ் பண்ணான்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அத்லெட்டிக்கோ பத்தி என்ன நினைக்கிறேன்? அனதர் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட வந்து லைக் தே வென்ட் பேக். அத பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா சிமியோனி வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்ட் மேனேஜர் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. அத்லெட்டிக்கோ, சிமியோனி தூக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் ஸ்டில் தே ஷுட் பி டூயிங் மோர் அப்படின்ற மாரி அவங்களுக்கே கிளப்பா தோணும்ல. ஆமா. எனக்கு வந்து அ சி யூ கம் கேம் பிளான் ஓகே எனக்கு புரியுது. கேம் பிளான் வர நீ வந்து ட்ரா பண்ணணும்னு விளையாடுற ஆர் யூ வாண்ட் டூ ட்ரா இல்ல ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்ணி கேம் வின் பண்ணணும்னு நீ விளையாடுற ஓகே அப்சல்யூட்லி ஃபைன். பட் நீ கேமோடைய பிரேக்குக்கு 44th மினிட்ல ஒரு கோல் கன்சீட் பண்ற. கரெக்ட்டா? அப்படின்னு இருக்கும்போது, யுவர் இன்டென்ட் வென் யூ கம் இன் தி செகண்ட் ஹால்ஃப் கேனாட் பி தி சேம். கேனாட் சே லைக் ஐ வாண்ட் டூ சிட் பேக். ஐ வாண்ட் டூ டிஃபெண்ட் அண்ட் அட்டாக் பண்ணாம நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்ஃபாக்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, அந்த 66th மினிட் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் போத் கிரீஸ்மேன் அண்ட் அல்வாரஸ் 2 பேரையுமே தூக்கிட்டான். கொஞ்சம் நஞ்சம் பிட் ஆஃப் அட்டாக்கிங் இம்பிட்டஸ் இருந்ததே வந்து பார்த்தேன் அப்படின்னா, கிரீஸ்மேன் அண்ட் அல்வாரஸ் தான். லுக்மேன் ஹேட் அ வெரி, வெரி ஆவரேஜான கேம். ஹி ஹேட் அ வெரி, வெரி டஃப் கேம் டு பி இன்ஃபாக்ட். அவன் வந்து ப்ராபப்லி ஆர்சனலுடைய ஃபேன்ஸ் வந்து வேர் அமேசிங். நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்மாஸ்பியர் அன்னைக்கு யூசிஎல் நைட்ஸ்.
பிளேயர்ஸ் டர்ன்ட் அப் அண்ட் ஃபேன்ஸ் ஆல்சோ டர்ன்ட் அப். அண்ட் ஆல்சோ லுக்மேன் முக்கியமா அந்த கண்டிப்பா கேவலமான ஒரு டீஃபோ வச்சு போன வாட்டி தர்மடி வாங்கினானுங்க. இந்த வாட்டி அவனு வச்சிருந்த டீஃபோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த போட்ஸ் செம்ம செம்ம சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. இன்டிமிடேட்டிங்கா இருந்தது. ஸோ லுக்மேன் வந்து ஒழுங்கா விளையாடல. அ அவன் அந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அ என்ன அட்டாக்கிங்கே இல்ல. நீ இன்னொரு ஒரு ஃபுல் 90 மினிட்ஸ் விளையாண்டுருந்தாலுமே, அட்லெட்டிகோ மேட்ரிட் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ்ளோ ஈஸியா இருந்தது. அவ்ளோ ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆர்சனல் டிட் நாட் ஹேவ் டு ஃபைட் அண்ட் டிஃபெண்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே இல்ல. ரொம்ப காம்பாக்ட்டா, ரொம்ப அழகா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைஸ்க்கு வந்து ஒரு ஷவுட் அவுட்ஸ் வந்தே ஆகணும். ஹி வாஸ் ஆல் ஓவர் த பிட்ச். அண்ட் ஹி ஹேட் அ வெரி ஃபினாமினல் கேம். நீ சொன்ன மாரி கியோகரெஸ் வந்து ஒரு ஒரு ஹோல்ட் அப் ஆன அந்த பிளே என்ன அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்கோன்னு நினைக்கிறேன். டிஃபெண்டர காய விட்டுட்டான், சாவச்சுட்டான். அ அ நவுத்த முடியல அவனால. அ சூப்பரான கேமு. பட் நான் உன்ன கேட்கணும்னு நினைச்சேன். சி 2 மேட்சஸ்லயுமே ரெஃப்ரியிங்கோட டெசிஷன் வந்து ஒரு கேவலமான ஒரு ரெஃப்ரியிங்கா இருந்தது. வாஸ் தட் அ பெனால்டி? வாட் டிட் யூ திங்க்? அந்த கேப்ரியலோட டாக்கிள் ஆன் கேப்ரியலோட டாக்கிள் ஒண்ணு அண்ட் தென் தி அதர் சிமியோனி டாக்கிள் மேல ஆன் நினைக்கிறேன். கிரீஸ்மேன். ஆ, கிரீஸ்மனோட இவன் ஆ. சிமியோனி சான்ஸ் முன்னாடி கிரீஸ்மன் ஓகேவா? கேப்ரியல் ஒன் வாஸ் வெரி சாஃப்ட். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு செமிஃபைனலா இல்லாம வேற ஏதாவது குரூப் ஸ்டேஜ் மேட்சா இருந்துச்சுன்னா தெர் இஸ் 50-50 அது அவங்க கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். பட் பால் வந்து அவனை விட்டு அல்வார்ஸை தாண்டி போயிடுச்சுன்ற ம், ஒரே ஒரு காசு மட்டும் தான் அது வந்து கொடுக்காம இருந்ததுக்கு ரீசன். எனக்கு தெரிஞ்சு கிரீஸ்மன் திங் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கலாம்டா. எனக்கு அது வந்து 60-40ன்ற மாதிரி தான்டா எனக்கு பர்சனலா தோணுச்சு. அண்ட் ஓகே எப்படி பார்த்தாலும் இப்போ 2 சான்சஸ் அவங்களுக்கு அதுல போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெக்ல ஆர்சனலுக்கா இந்த மாதிரி ஏதோ 2-3 சான்சஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபார் பெனால்டி இது. ம். அது ஓகே தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி அத்லெட்டிகோ ஷுட் ஹவ் டன் சம் என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா தே குட் ஹவ் பிளேட். தே ஹேட் சான்சஸ் கொஞ்சம் ஆமா, அங்கங்க. ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு சின்ன லாப் பால் ஐ திங்க் கிரீஸ்மன் யாருக்கோ ஒருத்தர் போடுவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆமா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். அண்ட் அனதர் ஆமா. டிசப்பாயிண்டிங் என் ஃபார் அத்லெட்டி தான் சொல்லலாம். அவங்க வருஷம் வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கேரண்டி பண்ணிடுறாங்க எப்படியோ. பட் அதை வச்சு லைக் அட்லீஸ்ட் ஒரு டொமஸ்டிக் ட்ராபிஸ் அங்கங்க அவங்க இன்னும் கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஐ திங்க் கடைசி எப்ப ஜெயிச்சாங்க? சுவாரஸோட ஒரு ஒரு லலிகா ஒண்ணு ஜெயிச்சாங்க. 2021 அடுத்து ம், போன 2 இயர்ஸ்லயோ 3 அதுதான். இயர்ஸ்ல ஏதோ ஒரே ஒரு ட்ராஃபி மட்டும் ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன்ல. நான் அதான் நேத்து தான் ஒரு ஸ்டாட் ஒண்ணு பார்த்தேன். 2015ல இருந்து 10 இயர்ஸா வந்து 11 இயர்ஸா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் சிமியோனே. அண்ட் ஹி ஹஸ் ஒன்லி வான் 2 ட்ராஃபீஸ் இன் தட் 10 இயர்ஸ். 2020 to 2021 உடைய லா லிகா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோப்பா டெல் ரேவோ, அந்த சூப்பர் கோப்பாவோ. ம். 2 ட்ராஃபி தான். அண்ட் ஆல் திஸ் டைம் ஹி ஹஸ் கம் மல்டிபிள் டைம்ஸ் செமிஃபைனல்ஸ் வந்திருக்கிறான். பட் அவங்களால அத தாண்ட முடியல. நீ அத்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சேஞ்ச் இன் ஷேப் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 4-4-2 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். நீ திடீர்னு ஒரு அட்டாக்கிங் கேம் நீ விளையாடணும். நீ வந்து 2 விங்கர போட்டு மேல ஆடணும்னா, ஒரு 4-3-3யோ இல்ல 4-2-3-1ஓ ஆடணும்னா, உனக்கு பிளேயரே இல்ல அங்க. நீ வந்து எல்லாமே வந்து தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு, மெச்சூர்டுனா நான் வயசு அண்ட் ஒரு டிஃபென்சிவ் செட்டப்புக்கு வச்சிருக்க டீமே தான் தவிர, தே ஆர் நாட் ஒரு அட்டாக்கிங் இம்பிட்டஸ் சுத்தமா அவங்க கிட்ட இல்லவே இல்ல. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பிகாஸ் டைல மொத்தமாவே 3 கோல் தான். 3 மேட்ச் 2 லெக்ல 3 கோலு. அதுல 2 பெனல்டி. ஓப்பன் பிளே பார்த்தீன்னா, ஒரே ஒரு கோல் மட்டும் தான் நடந்திருக்கு. ஒரு சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸ்ல. நீ என்னதான் டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ் என்னதான் அப்படின்னு சொல்லனாலும், திஸ் இஸ் நாட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அ செமி ஃபைனல்ஸ் மேட்ச் வேர் அத்லெட்டிகோ மேட்ரிடால ஒரு ஒரு கோல் கூட ஓப்பன் பிளேல இருந்து ஸ்கோர் பண்ண முடியல. கிவன் தட் தே ஹேவ் சோ மெனி நேம்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி பீப்புள் எப்படி லைக் லீக் பார்க்காதவங்களுக்கு இருந்து எப்படி இருக்கும்னா, ஓகே பாவம்ப்பா ரியல் மேட்ரிட் பார்சலோனா இருக்காங்க. அத்லெட்டிகோ வந்துட்டு அவங்க கிட்ட பட்ஜெட்ல அப்படிமா யோசிப்போம். பட் தே ஆர் வெரி டிசர்விங். நீ அவங்களோட ஸ்பெண்டிங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோயேன். இவங்களுக்கு ம், ஈக்குவலா ஆக்சுவலி பண்ணுவானுங்க. பிளேஸ் எடுத்துட்டு வராங்க, வெளில ம். அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் டூயிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ ஆமா. அப்போ அது இட்ஸ் எக்ஸாக்ட்லி டவுன் டு த கிளப் பிலாசபி ஆர் சிமியோனிஸோட பிலாசபின்னு வச்சுக்கலாம். நம்ம தான் ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. தே ஆர் பிகமிங் ம். மோர் அட்டாக்கிங் கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஸ்டில் எனஃப் ஃபார் தெம். பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஆர்சனல் ஒரே ஒரு ஆர்சனல் ஆர்சனல் பத்தி ஒரு பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து ஐ திங்க் ஏப்ரல் வாஸ் அ கர்ஸ் ஃபார் தெம். ஏன்னா வந்து ஏப்ரல்ல வந்து எனக்கு ஃபுட்பாலே எப்படி விளையாட தெரியாதுன்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா ஆர்சனல் அதே டீம் இப்ப மேல வந்து தே ஆர் பிளேயிங் வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது, லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நீ அந்த மேட்ச் பார்த்திருந்தனா
சாரி இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது ஹவு குட் தே ஆர் அஸ் அ டீம் வென் தே கோ ஃபார் அன் அட்டாக் ஆர் வென் தே டிஃபெண்ட். அவங்க டிஃபென்ஸா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஆர்சனல் கிட்ட உண்மையாவே அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லவே இல்ல நேத்து மேட்ச்ல. டிஃபென்சிவா அவ்ளோ சாலிடா இருந்தாங்க. அட்டாக்லயுமே பார்த்தோன்னா, சாக்கா ஹேட் அ வெரி, வெரி குட் கேம். நான் சொன்ன மாரி கியோகரஸ் ஹேட் அன் அமேசிங், அமேசிங் கேமு. நான் ஒரு பியூர் நம்பர் 9 ஒரு பிசிக்கல் நம்பர் 9 2 டிஃபென்சிவ் புடிச்சு ஹோல்டு பண்ணி எல்லோ கார்டு வாங்கி, எல்லோ கார்டு வாங்க வச்சு, அந்த மாரிலாம் ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 டிஸ்ப்ளே பார்த்த மாரி எனக்கு இருந்தது. தே கேம் இன் ஒரு கோல் அடிச்சாங்க. அவங்க ஆர்டெட்டா கண்டுபிடிச்சுட்டான். இவனுங்க அடிக்க மாட்டானுங்க. நம்ம டிஃபென்சிவா செட்டப் ஆயிக்கலாம் அப்டின்ட்டு. எனக்கு என்னதுன்னா, அத்லெட்டிகோ மேட்ரிட் ஒரு கோல் அடிச்சிருந்தாலும், ஆர்சனலோட ஸ்கோர் another கோல். அந்த மாரி கான்ஃபிடென்ட்டா ஒரு ஆர்சனல் நான் பார்த்தேன். அதான் அந்த ஆல் சைட் அண்ட் டன் என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்டெட்டா ஆர்சனல ஒரு சாம்பியன்ஸ் லீக் கூட்டு போனதே, ஃபைனல் கூட்டு போனதே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். அவங்க வின் பண்ணாலும், அவங்க இன்கேஸ் லூஸ் பண்ணாலுமே இட்ஸ் a வெரி வெரி பிக் ஆமா. அச்சீவ்மென்ட் தான். நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ரிவ்யூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைம்ல சொல்லிருப்பேன், இந்த சீசன் அவங்க தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள சாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அட் தி ஸ்டேஜ் என்ன பொறுத்தவரைக்கும் ஈவன் இஃப் ஆர்டெட்டா டஸ் நாட் வின் எனிதிங் இந்த சீசன்னா கூட தே ஷுட் கீப் ஹிம். ஏன்னா டேக்கிங் தெம் டு ஆல்மோஸ்ட் ஒரு பென் அல்டிமேட் இது வரைக்கும் ஒரு பிரீமியர் லீக்குக்கும் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கும் எடுத்துட்டு போறது இட்ஸ் நாட் அ மேர் அச்சீவ்மெண்ட். ஸோ ஷவுட் அவுட் டு தெம். பாப்பா அவனுக்கு ஆக்சுவலி ஆர்சனல். கான்ட்ராக்ட் பேசிட்டு இருக்காங்க. another 2031 வரையும் இன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்ரிசியோ பார்த்தேன். அதுதான் நீ சொன்ன மாரி த டீம் இஸ் இம்ப்ரூவிங் அண்ட் டீம் லுக்ஸ் லைக் அ சாம்பியன் டீம் அப்படின்றது வந்து ரொம்ப விசிபிளா இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா தெரியுது. ப்ராபப்லி வித் ஆர்சனல் இட்ஸ் ஆல்வேஸ் அ 24 ஹவர் சைக்கிள். திடீர்னு வின் பண்ணா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மாரி இருப்பானுங்க. தோத்தா ஸோ அதனால தே ஆர் அட் தி டிப் ஆஃப் அச்சீவிங் சம்திங் கிரேட்னஸ். ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அத பார்ப்போம். கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிஎஸ்ஜி வர்சஸ் பயன் போவோம். இந்த டைக்குள்ள போகும்போது நீ என்ன நினைச்ச? அட்வான்டேஜ் பிஎஸ்ஜி நினைச்சியா இல்ல பயன் நினைச்சியா? நான் வந்து நேத்து வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் பிஎஸ்ஜி ஹேட் அ லிட்டில் பிட் எட்ஜ். எனக்கு நிக் பண்ணிட்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு பேக் எண்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. பயன் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் தே ஆர் ஆல்வேஸ் 1-0 கோல் டவுன் சேசிங் அண்ட் அவங்களுடைய ஹைலைன் டிஃபென்சிவ் ப்ராப்ளம்க்கு வந்து ஐ பட் நான் சப்போர்ட் பண்ணது பயன் தான். ஐ வாண்டட் பயன் டு கோ டு தி ஃபைனல்ஸ். பட் யா மேட்ச் வந்து ரொம்ப நிறைய எதிர்பார்த்துட்டு போனதுனால கொஞ்சம் பல்ப் வாங்கின மாதிரி எனக்கு இருந்தது நேத்து. இல்ல நான் அப்பதான் எடுத்து ஸ்டாட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். 66 பொசிஷன் இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 30 சம்திங் பொசிஷன் தான் பிஎஸ்ஜி இருந்துச்சு. ஆனா எக்ஸ்ஜி கவனிச்சுன்னு வச்சுக்கோயேன், ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலான எக்ஸ்ஜி இவங்க வச்சிருந்தாங்க. ஆமா, விச் இஸ் பிஎஸ்ஜி. அவங்ககிட்ட நீ ஆமா. பால வந்துட்டு 70 லைக் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டீம் சொல்றேன். இவங்க பால் வந்து இவ்வளவு வச்சுக்கணும்னு அவசியமே இல்ல. கிவ் மீ 3 சான்ஸ் நாங்க 2 ஸ்கோர் பண்றோன்ற மாதிரியான ஒரு டீம் தான் செட்டப் ஆமா. பண்ணிருந்தானுங்க. எனக்கு ஓகே செகண்ட் லெக் இது ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் லெக் வந்துட்டு வேற லெவல்ல போச்சுடா. நான் அந்த இதுல இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல வந்துட்டு ஒரு 3D செஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கடா 2 பேருமே. லைக் ம். கம்பெனி வாண்டட் டு மேக் தி கிரவுண்ட் ஸ்மால். ஸோ நிறைய பிளேயர்ஸை க்ரௌட் பண்ணி ஸ்பேஸ் கொடுக்காம நல்லா சஃபகேட் பண்ணி வச்சான். செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு இவன் என்ரிக்கி வந்துட்டு அப்படியே அதை டேர்ன் பண்ணிட்டான். நீ ஸ்பேஸ் கொடுக்கலாம் பரவாயில்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ம். பயன் எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டான். இந்த டைல வந்து எப்படி தோணுச்சுன்னா அந்த டெம்பele கோல் போட்ட உடனே என்ரிகே டிசைட் பண்ணிட்டான். நீங்க வச்சுங்க ஆடுங்க என்ன பண்ணுங்க. நீங்க 4 அட்டாக் வந்தீங்கன்னா எங்ககிட்ட 2 கவுண்டர் மாட்டுவீங்கன்ற மாதிரி தான் போச்சு. அண்ட் இன்னொரு சைட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி நீ ரீல்ல சொல்லிருப்ப பயங்கர ஒரு பிராக்மேட்டிக்கான ஒரு அப்ரோச்ல வந்து ம். பிஎஸ்ஜி வந்து மாஸ் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து ஃபைனல் பார்க்க நமக்கு ரொம்ப இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ம். மேட்ச்குள்ள எப்படி போறோம்னா பெஸ்ட் அட்டாக் வர்சஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போறோம். ஆனா சொல்ல ம். போனோம்னா பிஎஸ்ஜி ஹேவ் a வெரி குட் டிஃபென்ஸ் ஆஸ் வெல். நீ நினைச்சு ஆமா. பாரு நேத்து பாச்சோ அவங்க அவன் பேர் என்ன அந்த ஜெட்ல மார்க்கினியோஸ். வருமே ஜெட்ல வருமேடா அவங்களோட ரைட் சைடு ஃபுட்பால் ஜெயின் எமரி. ஜெயனமரி. லைக் எவ்ரி ஒன் ஹேட் அ வெரி குட் கேம் அண்ட் தேவர் டாக்டிக்கல் அஸ் வெல்ரா. எல்லா த்ரோவின்ஸும் எடுத்துட்டு வந்து கோல் கீப்பர் எந்த டைரக்ஷன்ல கோல் கிக் எடுத்தான்றதுக்கே ஒரு ஒலிசே. ஒரு ம். ஒலிசி சைடு எடுத்தான்றதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் சொன்னானுங்கடா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிசர்வ்டு ஃபைனலிஸ்ட் தான்டா ஆகும். ஏன்னா நீ நினைச்சு பாரு இவனுங்க எப்படி நிறுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு டீமா இருக்கானுங்க. எப்படி நீ நிறுத்துவ ம். அப்படின்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு கான்கிரீட் பிளானே இல்ல பாரு நம்ம கிட்ட. ஆமா, ஆமா. ஸோ இது இன்னைக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வாசிச்சேன். பிஎஸ்ஜி இஸ் நாட் ஹியர் டு வின், தே ஆர் ஹியர் டு டாமினேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல். எப்படி வந்து ஹவ் பிஎஸ்ஜி அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. 66th மினிட்ல டெம்பெலே வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகே. டெம்பெலே கிட்ட நீ ரியாக்ஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எதுவுமே இல்ல. ஹி வாக்ஸ் அவுட்
ஹி வாக்ஸ் அவுட் வெரி ஹாப்பி. அவன் வந்து மேனேஜரை புடிச்சு கைய தட்டி ஹக் பண்ணி அவன் அதுக்கப்புறம் அவன் டச் லைன்ல அவன் ஒரு உண்மையாவே ஒரு டீம்ல எவ்வளவு ஒரு இன்வால்வ்டு டீம். நீ உன்னுடைய ஸ்டார் பிளேயர் ஒரு பேலண்டியோரோட வின்னரை வந்து சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ்ல 66 மினிட்ல நீ சப்ஸ்டிடியூட் பண்ற. அண்ட் தட் இஸ் தி பாசிட்டிவ் ரியாக்ஷன் தட் எஸ் அந்த டீம். அதுலயே தெரியுது அவங்க ஒரு எப்படி ஒரு லூயிஸ் என்ரிக்கே என்ன மாதிரி ஒரு ஹை பெர்ஃபார்மிங் மென்டாலிட்டி டீம் உருவாக்கியிருக்கான். நம்ம அதுல நிறைய இண்டிவிஜுவல் பிரில்லியன்சஸ் அங்கங்க பாக்குறோம். பட் ஆஸ் அ ஓவராலா ஒரு டீமை வந்து ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோல் பாத்துன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆன பொசிஷனல் பிளேயர் 4 பாஸ் தான். 4 பாஸ். அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இந்த ட்ரையாங்கிள் டிக்கி டக்கா அதெல்லாம் இல்லவே இல்ல. 4 பாஸ்ல பிரேக் டைரக்ட் பண்ணாங்க. ஃபார்வர்டு 2 வார்த்தை தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. கோல் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் தே வர் ஸ்டில் த்ரெட்டனிங். தே வர் ஸ்டில் த்ரெட்டனிங். நாயர் மட்டும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து மேட்ச் வந்து வுட் ஹவ் கான் டு சிறிதிவாவோட அக்லியர் ஒரு ரிசல்ட். சான்ஸ், குரஷ்கேலாவோட சான்ஸ் ஆமா, நிறைய ஆமா, இருந்துச்சுடா. ஆமா. அப்படியே போலார் ஆப்போசிட் பார்த்த அப்படின்னா பேன். பேன் வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல கன்சீட் பண்ணிட்டாங்கன்ற போது தே ஹேவ் டு ட்ரை ஈவன் ஹார்டர். அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இண்டிவிஜுவல் பிரில்லியன்சஸ் தேவைப்பட்டுச்சு. பட் ஒலிசே வாஸ் அன் அப்சல்யூட் ஃபிளாப் எஸ்டர்டே. ஒலிசே வந்து என்ன அவன் வந்து கால்ல வந்து ஃபுட்பால் மறந்துட்டானான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாண்டுட்டு இருந்தான். லூயிஸ் டியாஸ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல கூட எல்லாருமே சொல்லிட்டாங்க, டேய் ஷார்ட் எடுங்கடா, ஷார்ட் எடுங்கடான்ட்டுன்னு. நீ அங்கேயும் போயிட்டு நான் பெர்ஃபெக்டான பாஸ்ல, பெர்ஃபெக்ட் ஆங்கிள் நான் வந்து அந்த சூப்பர் வாவ் பாஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து கோல் அடிப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் 78 மினிட்ல லூயிஸ் டியாஸ் வந்து ரைட் சைட்ல இருந்து பால் எல்லாம் கட் பண்ணி ஒரு 2-3 பேரை டிஃபெண்டரை கட் பண்ணிட்டு ஷாட் அவனுக்கு ஓப்பனா இருக்கும். பட் ஹி வில் லுக் ஃபார் அ பாஸ் விச் வில் அகைன் கோ டு தி பிஎஸ்ஜி பிளேயர். ஸோ பயனுக்கு இது வந்து ஒரு ட்ரையல் பை ஃபயர் மாதிரி ஒரு ஹார்ஷான லெசன். தே ஹாவ் டு லேர்ன். தே ஹாவ் டு லேர்ன் வென் டு மேனேஜ் கேம், வென் டு டேக் ரிஸ்க், வென் டு பிளே பிரேவ்லி. பட் பிஎஸ்ஜி என்னை பொறுத்தவரையும் கம்ப்ளீட்லி டிசர்வ்ட் வின்னர். பட் I have a personal feeling that the match was ruined by a refereeing decision, multiple refereeing decision, which went against அது especially அந்த ரெட் கார்டு. பாச்சோ வந்து should not be, மெண்டஸ் வந்து should not have been on the pitch. ஏன்னா you cannot do this by கையை வச்சுக்கிட்டு on a second yellow. should have கேமோட ட்ரெஜெக்டரியே மாத்திருக்கும். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா நியூமரிக்கல் அட்வான்டேஜ் வந்து இந்த பயன் டீமுக்கு நீ கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன் முடிஞ்சிடும். ஏன்னா நான் ஒரு ஜனவரி டைம்ல அவங்களோட உல்ஸ்பர்க் ஒரு மேட்ச் பார்த்தேன்டா. பாக்ஸ்குள்ள 6 பேர் இருந்தானுங்கடா. லிட்டரலா பயன் பிளேயர்ஸ் பாக்ஸ்குள்ள 6 பேர் இருக்கானுங்க. நியூமரிக்கல் அட்வான்டேஜ் அந்த டீமுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன் அவனை போட்டு கொளுத்தி எடுத்துருவானுங்க அவனுங்க. எனக்கு ஆமா. ஜாவ் நேவர்ஸோட அந்த பெனல்ட்டி இருக்குல்ல, அந்த ஷவுட் ஐ திங்க் விட்டினை கிளியர் பண்ணுவான், கையில போடுவாங்க. ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் a penalty டா. நீ ரூல் புக் என்ன வேணா ஆமா. எடுத்துட்டு வாடா, என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் a penalty. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்ல படுது. லைக் அவனோட ஆல்மோஸ்ட் எல்போல படுதுன்னே வச்சுக்கலாம். அண்ட் ஆமா. டிஸ்டன்ஸ் அண்ட் அவன் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். அவன் பால்ல இருந்து கண்ணெடுத்து திருப்பிட்டான்னு அது அவனோட பிரச்சனை. அண்ட் இட் வாஸ் நாட் வெரி க்ளோஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஆமா. அது என்ன பொறுத்த வரைக்கும் பெனல்ட்டி. அந்த ரெஃப்ரி ஆக்சுவலி கிமிச் வந்துட்டு மேட்ச் ஃபுல்லா அமைதியா இருப்பான். மேட்ச் முடிஞ்சவொடனே அவன் ஆல்மோஸ்ட் ரெஃப்ரியை போய் கடிச்சு கொதற அளவுக்கு அவன் கிட்ட போயிடுவான். பட் எவ்ரிதிங் இஸ் சேட் அண்ட் டன்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம் பயன் தானே அவங்க கோல் போட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு குவாலிட்டி அப்போனன்ஸ் மீட் பண்ணும்போது மார்ஜின்ஸ்ல தான் மேட்சே டிசைட் ஆகும். ஆமா. நேத்து வந்து என்ன சொல்றது பெரிய ஸ்பாயில்ஸ் போடான். எனக்கு என்னன்னா நல்ல வேலை இவன மாதிரி அவனோ ஃபைனலுக்கு வரல. ஏன்னா ஆர்சனல் வில் பி வெரி பிசிக்கல். இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய வரும். கான்ட்ரவர்சிஸ் வில் பி மோர். நான் நினைச்சேன் சரி ஓகே இவனை தூக்கி நல்ல வேலை ஃபைனல் கீனல் போலடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கம்பெனி ஷுட் லேர்ன்ரா. சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைமே ஃபர்ஸ்ட் லெக்லயே சொன்னோம். தே ஹேட் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் டாமினேட் பண்ணாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் லெக்ல. அப்பவே அந்த பெர்ஃபெக்ட் பாஸ் அவங்க ட்ரை பண்ணாம இருந்தாங்கன்னா ஒலிசே ஒரு 2 கோல் போட்டிருக்கலாம், டியாஸ் ஒரு 2 கோல் போட்டிருக்கலாம். தே வேஸ்டட் a lot ஆஃப் சான்ஸ். அங்க மொமெண்டம் எடுத்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கு எந்த டையே வந்துட்டு தலைகளை இருந்திருக்கும். அண்ட் நீ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு. நம்ம ஆனா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், பிஜி எல்லாரும் எப்படி நிறுத்த போறோம்னு தெரியலடா. ஐ திங்க் அவங்க தான் ஃபைனல் போக போறாங்கன்னு சொன்னோம். அது நடந்த மாதிரி சொன்ன மாதிரியே நடந்துச்சு. பட் ஹேவிங் சேட் ஆல் திஸ், இப்போ ஃபைனலை பத்தி பேசலாம். வாட் ஆர்சனல் ஷுட் டூ டு ஓவர் கம் திஸ் பிஎஸ்டி டீம் நீ நினைக்கிற? நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீம்ல கூட பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னேன் இந்த மாதிரி லாங் பால்ஸ் வந்து போட்டா வந்து பிஎஸ்ஜி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதையும் அவனுக்கு ஷார்ட் பண்ணிட்டானுங்க. நேத்து லாங் பால் போட்டு ஆனானுங்க, தலைகீழ குட்டி காரணமே அடிச்சானுங்க. அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. இந்த பிஎஸ்ஜி டீம் கிட்ட
நீ வந்து அவங்களுடைய வொர்க் ரேட்டு, அவங்களுடைய மென்டாலிட்டிய மேட்ச் பண்ணலன்னா, நீ டாக்டிக்கலா ஒண்ணுமே பண்ண முடியாது. டாக்டிக்கலா ஐ திங்க் PSG ஹஸ் எவால்வ்ட் இன்டூ ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு ஃபுட்பாலோடைய ஃப்ளோ ஸ்டேட். சிங்கிள் சிங்கிள் ஆர்கனைசமா ஒரு டீமே ஆமா. 11 பேர் சிங்கிள் ஆடுறானுங்க. ஆர்கனைஸ்டா ஆடும்போது அண்ட் அவங்களுடைய மென்டாலிட்டி அண்ட் அவங்களுடைய வொர்க் ரேட் மேட்ச் பண்ணலனா யூ வில் நாட் தே வில் கிவ் யூ சான்சஸ் டு ஸ்கோர். அத நீ கேபிட்டலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா நீ டாக்டிக்கலாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த டீமை. அண்ட் அண்ட் சேட் பார்ட் என்ன அப்படின்னா ஆர்சனலுக்கு அவனுங்கள டாக்டிக்கலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு அட்டாக் இல்ல. அதுதான் ஒரு டெக்னீஷியன்ஸ் ஸ்டார்க்கான இருக்காங்களான்றது ரியாலிட்டி. எனக்கு ஒரு பெரிய டவுட்ரா. ஏன்னா ஆமா, அவங்களோட டிஃபென்ஸையும் ஆர்சனல் டிஃபென்ஸையும் மிட்ஃபீல்டும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், தே கேன் ஹேண்டில் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். அதுவும் ஜூரியன் டிம்பர்லாம் ம், இந்த மேட்ச் இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பான் அவன். அவன் ம். கரெக்ட் அவங்களுக்கு ஆமா, அகைன்ஸ்டா ஆக்சுவலி. ஓகே, தி ஸ்டில் ஹேவ் a வெரி குட் ஒரு சாலிட் மிட் இருக்கு, ஒரு சாலிட் ஆமா, டிஃபென்ஸ் இருக்கு. சோ நீ வந்து கவுண்டர்லயோ எதையோ ஒன்று ஸ்டாப் பண்ணி பால வின் பண்ணிடுற. பட் உங்ககிட்ட இருக்க முன்னாடி இருக்க அந்த சாலிடான ஃப்ரண்ட் த்ரீ, டூ தே ஹேவ் த டெக்னீஷியன்ஸ் டு கெட் ஆமா, த கோல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா தான் ஆமா, இருக்கு. சொன்ன மாதிரி ஐ பிலீவ் ஆர்டெட்டா ஷுட் கோ பேக் டு வாட் ஹி ஹாஸ் டன் ஃபார் தி என்டையர் சீசன்ரா. செட் பீஸ்க்கு அவங்க ஆமா, தே ஷுட் லுக் ஃபார் இட்ரா. ஒரு ஃபர்ஸ்ட் ஆமா, 30 மினிட்ஸ்ல ஒரு செட் பீஸ்ல ஒரு கோல் 2 கோல் போட்டேன்னு வச்சுக்கோயேன், கடையை சாத்துட்டு கம்முன்னு உட்காந்துரு. அவனுங்க வேவேவா ஆமா. வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆமா. அண்ட் ஆல்சோ சி ஒரு ஃபைனல் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் அப்படின்றது இட் இஸ் எனிஒன்ஸ் கேம். ஆன் தட் டே வந்து பேப்பர்ஸ்ல நம்ம 1000 பேசலாம். இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டீம் வீக்கா இருக்கு அப்படின்ட்டுன்னு. பட் வென் வி டாக் அபவுட் ஃபைனல்ஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். யார் அன்னைக்கு வந்து பிரஷர்ல கிரம்பிள் ஆவான்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் ஆர்சனல் ஷுட் ஸ்டிக் நீ சொன்ன மாதிரி ஸ்டிக் டு த கேம் பிளான். ஸோ ஆன் பேப்பர்ஸ் இப்ப எல்லாமே வந்து பிஎஸ்ஜிக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. பட் வி ஆல் நோ ஃபுட்பால் இஸ் அ ஃபனி கேம். ஆன் தட் டே என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பட் எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபைனலா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாரி ஒன் டீம் ஹூஸ் என்ன பொறுத்தவரையும் கரண்ட்லி த பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் அண்ட் ஹேண்ட்ஸ் டவுன் த பெஸ்ட் வேர்ல்ட்லே த பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம் இஸ் கோயிங் ஹெட் டு ஹெட். ஸோ மே 30th வந்து ஐ கான்ட் வெயிட். புடாபெஸ்ட் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. வேற ஏன்பா ஞாபகப்படுத்துற? சொபோஸ்லாய் அங்க வருவான், ஃபைனல் டூதன் வருவான், சொபோஸ்லாய் லாங்குவேஜ் கோல் அடிப்பான்னு இருந்தோம்டா, எங்களை போட்டு தட்டானடா பிஎஸ்சி. ஆனா ஆமா. அதுக்கு பாரு, பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் எத்தனை டீம் ஜெயிச்சிருக்காங்க பாரு ஹிஸ்டரியில. ஸோ இட் வில் பி வெரி ஹிஸ்டாரிக் ஃபார் ஆமா. ஃபார் பிஎஸ்ஜி ஆஸ் வெல். லூயிஸ் என்ரிகே. மும்பாப்பே அப்படின்ற ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு. நம்ம அதை அடுத்த வீடியோல பேசுவோம். ஏன்னா அடுத்த நிறைய வீடியோல. டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணி பேசுவோம். அண்ட் இதுதான் இந்த வீக்கோட எங்களோட ரிவ்யூ. லைக் யூ ஷேர், நாங்க வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. இந்த ஆமா. இயர் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸான்னு பார்க்கணும். எது ஆர்சனலுக்கா அது பிஎஸ்ஜிக்கான்னு தெரியல. பட் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ. பாய்.